பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றை சொன்னார்கள். மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள், மக்கள் நலனிலே அக்கறை கொண்டிருக்கக்கூடியவர்கள், முதலில் நீங்கள் மக்களிடத்திலே செல்லுங்கள், மக்களிடத்தில் இருந்து துவங்குங்கள், மக்கள் என்ன வைத்திருக்கிறார்களோ அவரிடத்திலிருந்து உங்கள் திட்டங்களை தீட்டுங்கள், அவர்களோடு இணைந்து பயணம் செய்யுங்கள், அவருடைய குறைகளை தீருங்கள் என்று சொன்னார்கள். எனவேதான் நம்முடைய தலைவர், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த அரசு உங்களுடைய பிரச்சனைகளை ஒவ்வொரு பஞ்சாயத்து பகுதியிலும், ஒவ்வொரு ஊராட்சி பகுதியிலும் அருகே இருக்கக்கூடிய கிராமங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளை நேரடியாக அரசினுடைய அத்தனை துறைகளும் இங்கே வந்து உங்களுடைய குறைகளை இங்கேயே கேட்டு அவற்றை தீர்க்கக்கூடிய இந்த முகாம்களை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு 20,000 முகாம்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பகுதியிலே கூட நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஏறத்தாழ 1000 எவ்வளவு சார் இருக்கு? 6. இன்னைக்கு 6 நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏறத்தாழ 350, 340, 350 முகாம்கள் நாம் ஆரம்பிக்கிறோம். அதில் அதிகமாக கிராமங்கள் இருக்கக்கூடிய ஊரக பகுதிகளிலே அதிகமான முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? நீங்கள் தாலுகா ஆஃபீஸுக்கோ அல்லது கலெக்டர் ஆஃபீஸுக்கோ போய் ஒரு ஆதார் கார்டு மாற்றணும்னு சொல்லி போகிறீங்க, ஒரு சின்ன பட்டா மாறுதல் வாங்கணும்னு போகிறோம். இந்த வேலைக்கெல்லாம் அதே மாதிரி இபியில் உங்கள் பேர் மாற்றணும்னு ஒன்று போகிறோம். இந்த வேலைக்கெல்லாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் நீங்கள் போய் அலைய வேண்டியதில்லை. அதை செய்யக்கூடியவர்கள் இங்கே உங்களுடைய இருப்பிடத்திற்கே அவர்கள் வருவார்கள். இங்கேயே நீங்கள் அதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். இன்னொன்று, இந்த திட்டத்தை ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வருகிற போது அப்போ எல்லாரும் சொன்னது, எங்களுக்கு இப்படி ஒன்று வச்சுருக்கதே சரியாக தெரியலையே, எங்களுக்கு வர்றதுக்கு முன்னாலே முடிஞ்சு போச்சே, எங்கள் ஊரில் வந்து எங்களுக்கு இந்த விவரம் தெரியலேன்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்படியே விவரம் தெரிஞ்சு வந்தவங்களும் வந்ததுக்கப்புறம் இந்த முகாமில் உங்கள்கிட்ட இந்த சர்டிஃபிகேட் இருக்கா, நீங்கள் இந்த வசதியை நீங்கள் பெற வேண்டும், உங்களுக்கு இந்த சலுகையை தர வேண்டும், இந்த திட்டத்தில் நீங்கள் பயன் வரணும்னா நீங்கள் கொண்டு வர போகும்போது உங்களுடைய இந்த சர்டிஃபிகேட்டு, இன்னும் ஆதாரங்களையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு இங்கே வந்து உங்கள்கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு என்ன, நம்ம கொண்டு வரலையே, திருப்பி நம்ம ஊருக்கு போயிட்டு வர்றது கஷ்டம். அதே மாதிரி அப்போ என்ன ஆச்சுன்னா, அப்போ இந்த மாதிரி போட்டிருக்கக்கூடிய முகாம்களுடைய எண்ணிக்கை கம்மி. அப்போ பக்கத்து ஊர் மட்டும் இல்லை, தொலை தூரத்திலிருந்து வர வேண்டிய நிலைமையாக இருந்தது. அப்போ நிறைய பேர் வந்தாங்க. தொலை தூரத்திலிருந்து வருகிற போது மக்களை எளிதில் போய் பார்ப்பதிலும் சிரமம், வந்தவங்களுடைய குறைகளை முழுமையாக தீர்ப்பதிலும் சிரமங்கள் இருந்தது. எனவே தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போன முறை என்னென்ன மக்கள் சொன்னாங்க, அவங்க கருத்துக்கள் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் இப்போது உள்வாங்கி கொண்டு அந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து இதில் வந்து தன்னார்வலர் தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ 1,00,000 பேர் அவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் போய் வந்துட்டு அந்தந்த ஊரில் போய் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற நம்ம ஊர் இந்த முகாமில் ஆல்டிவெட்டி, ராமசாமிவெட்டி, மீனாட்சிபுரம், கீழக்குர்ணக்குளம், மேலக்குர்ணக்குளம் இத்தனையும் சேர்ந்து ஏறத்தாழ 1,837 குடும்பங்கள் இந்த ஊர்களில். நான் சொல்கிறது இன்னும் மேலே 2 ஊர் இருக்கலாம். இந்த பக்கத்தில் இருக்க இந்த ஊர்களில், இந்த பஞ்சாயத்துக்கு இருக்க ஊரில், பக்கத்தில் இருக்க ஊரெல்லாம் சேர்த்து 1,500 குடும்பங்களுக்கு மட்டும் இந்த முகாம் நடத்தும் போது இந்த குடும்பத்திலேருந்து யார் யார் வந்திருக்கீங்கன்றது இன்றைக்கி முழுமையாக பார்த்துருவாங்க. நீங்கள் என்ன கொண்டு வரணும்னு ஏற்கனவே தன்னார்வலர்கள் மற்ற அரசு அலுவலர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாலே உங்களை வந்து வீடு வீடாக வந்து இந்த மாதிரி நடக்குது வாங்கன்னு சொல்லி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா, நான் இப்போ இங்கே வரதுக்கு முன்னாடி உங்களையெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போய் எல்லாத்தையும் பார்த்து வந்தேன். எப்படி அதெல்லாம் உடனே வாங்குறாங்க, கொடுக்குறாங்க. சில விஷயம் இங்கேயே இன்றைக்கி உடனடியாக உங்களுக்கு கொடுத்துடலாம். இன்னும் சில விஷயங்கள் உங்களுடைய கோரிக்கை மனு வாங்கினா, இதில் முக்கியமாக முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்கள் பார்க்கணும். கோரிக்கை மனு வாங்குகிறோம், வாங்கிட்டு 45 நாளைக்குள்ளே இதில் நடவடிக்கை எடுக்கணும். 45 நாளைக்குள்ளே உங்களுக்கு பதில் வரணும். ஒன்று, உங்களுக்கு அந்த தகுதி இருக்க செய்யணும்னா உடனடியாக அந்த 30 நாளுக்குள்ளே அந்த உங்களுக்கு அந்த வேலையை முடித்து உங்களுக்கு அந்த உடனே கூப்பிட்டு சொல்லணும். இல்லை இன்ன காரணத்தினால வரல அப்படின்னு சொன்னால் அந்த காரணத்தையும் தெரிவித்து உங்கள் மனு மேலே உங்களுக்கு ஒப்புகை சீட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, அக்னாலஜ்மெண்ட்டு. அது உங்களுக்கு அந்த பதில், என்ன காரணத்தினால இது செய்ய முடியலன்னு. சரி, இன்ன காரணத்தினால உங்களுக்கு நான் செய்ய முடியலன்னு 45 நாள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கலாம், இல்லை அவங்க தப்பாக சொல்கிறாங்க, இதை நல்லா இன்னும் ஆலோசித்து பார்த்தா எனக்கு கிடைக்கும்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தால் அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் மேல்முறையீடு செய்வதற்கு உயர் அதிகாரிகள் செய்வதற்கும் இதில் உங்களுக்கு இடம் இருக்கிறது. ஆக இதனுடைய நோக்கம் என்னவென்றால் அரசாங்கத்தினுடைய இந்த சேவைகள் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் போய் சேரணும்.
அந்த சேவைக்காகத்தான் இந்த முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக இங்கே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னதைப் போல இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் இதில் 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய், அதுக்கு என்னென்ன மாதிரிலாம் நம்ம விதிமுறை கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. போன முறை கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் பல ஊருக்கு போகும்போது எங்களுக்கு தகுதி இருக்குது, ஆனால் ஏதோ காரணத்தால் எங்கள் பேர் விட்டு போயிருக்குண்ணா. இப்போ முதலமைச்சர் என்ன சொன்னார், நிதியமைச்சர் முறை என்னை கூப்பிட்டு தகுதி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்கள விட்டு போகக்கூடாது. அப்போ என்ன செய்கிறது, உடனே இந்த முகாம்லேயே இப்போ திருப்பி எல்லாரையும் புதுசாக யார் யார் விட்டு போயிருக்காங்க அவங்களே வர சொல்லுங்கள். அவங்க தகுதி இந்த தகுதின்னு அவங்கள்ட்ட சொல்லுங்கள். இப்போ உதாரணத்துக்கு போன வட்டம் நீங்கள் 4 சக்கர வாகனம் 4 வீலர் டிராக்டரோ இப்போ ஏதோ ஒன்று அரசாங்க திட்டத்தில் வாங்கியிருப்பீங்க. அப்படி வாங்கியிருந்து கிடைக்காம இருந்திருக்கு. போன வட்டம் அது இல்லை. இப்போ அரசாங்கத்தோடைய மானியம் வாங்கி நீங்கள் அரசாங்கத்தோடைய திட்டம் அரசாங்கத்தோடைய பயன் அப்படின்னு நீங்கள் உங்கள்கிட்ட வாங்கியிருந்தா அதுக்கு இப்போ விலக்கு கொடுத்துருக்கோம். அதை பெற்றிருக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த 1000 ரூபாய்க்கு நீங்கள் இப்போ தகுதியாக நீங்கள் போது வர்றீங்க. ஆக யார் உண்மையிலே தகுதி பெற்றிருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, எனக்கு வருமானம் இல்லை, அது என்னென்ன தகுதி நம்ம போட்டிருக்கோம், எவ்வளவு நஞ்சை, எவ்வளவு ஏக்கர், 2.5 ஏக்கர், அந்த மாதிரி உங்களுக்கு சில தகுதிகள் இருக்குது. ஆக உள்ளபடியே நம்ம சமுதாயத்தில் இவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்கள விட்டுறக்கூடாது. உள்ளபடியே கஷ்டப்படக்கூடிய யாரையும் இந்த திட்டத்தில் விடக்கூடாதுன்றக்காக தான் மீண்டும் ஒரு முறை இப்போது எல்லாவற்றுக்கும் மீண்டும் ஒரு முறை நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம், விண்ணப்பம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. 45 நாட்களிலே உங்களுக்கு இதற்கு ஒரு சரியான முடிவு வரும். அப்படி வரவில்லை என்றால் எங்களிடத்தில் சொல்லுங்கள், மீண்டும் அதற்கான ஒரு அப்பீலுக்கு நம்ம போகலாம். இந்த திட்டம் உங்களுடைய வீடு வீடுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு திட்டம். ஏன்னா இப்போது மக்களுக்கு ஒரு பொதுவான கோரிக்கை இருக்கும். இப்போ நம்ம ஆல்டி வெட்டிக்கே கூட திருச்சூரிலேருந்து ரெட்டியாவட்டிக்கு ஆல்டி வெட்டிக்கு ஒரு பஸ் வேணும்னு கேட்டோம். இப்போ அந்த பஸ்ஸு இப்போ ராமசாமி வெட்டி வெளியே ஒரு வாரத்துக்கு முன்னால் நான் விட்டுருக்கேன். இப்போ அந்த பஸ்ஸை வந்து என்ன சொல்கிறீங்க, பஸ்ஸு வந்துருச்சு, அந்த பஸ் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு வரணும், நேரத்தை மாற்றிக்கூடாது, அது எல்லா ஊர்லேயும் வந்துடும். முதல்ல பஸ்ஸு வேணும். நீங்கள் அது நியாயமான கோரிக்கை. பஸ்ஸு விடும்போது அப்போ அந்த பஸ்ஸு உடனே விடணும். தாய்மார்கள் அதில் நிறைய பேர் பஸ்ஸு போகிறீங்க. ஏன் இங்கே இருக்க ஆம்பளையால விட இங்கே இருக்கக்கூடிய தாய்மார் நிறைய சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கு தான் இந்த மகளிர் விடியல் பயணம் இருக்குது. மகளிர் விடியல் பயணத்தில் இன்னைக்கு நீங்கள் நினச்ச நேரத்தில் திருச்சூருக்கு போய்க்கலாம், அருப்போட்டைக்கு போய்க்கலாம், ரெட்டியாவட்டிக்கு போய்க்கலாம். ஆக நான் உடனடியாக என்கிட்ட அன்றைக்கி விடும்போதே சொன்னாங்க, இந்த மாதிரி டயத்தை கொஞ்சம் மாற்றி கொடுங்கன்னு. நான் உடனே அதிகாரியில் கூட்டத்தை பேசியிருக்கேன். எந்த டயத்துக்கு அவங்களுக்கு வந்தால் அது மக்களுக்கு அதிகமாக பயன்படுமோ அதில் ஒரு மாறுதல் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதையும் விரைவாக அவர்கள் செய்வார்கள். ஆனால் அது தவிர உங்கள் வீடு வீடுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் பார்க்கணும். இங்கே கூட ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, எனக்கு ரேஷன் கார்டில் விட்டு போச்சு அப்படின்னு. இந்த மாதிரியான கோரிக்கைகளெல்லாம் பார்க்குறதுக்காக தான் இது இங்கே இன்றைக்கி போட்டிருக்கோம். இன்றைக்கே அவங்கள்ட்ட அதிகாரிகிட்ட சொல்கிறோம், எல்லாரும் இருந்து உங்களுக்கு அதை பார்ப்பாங்க. உங்களுக்கு அதுக்கு மேலே ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக நாங்கள் அதை பற்றியெல்லாம் நிறைவேற்றுவோம். கொஞ்சம் முடிச்சிடமா கொஞ்சம் முடிச்சிடும். எல்லாருக்கும் இந்த கடைகளுக்கு வேணும், ரேஷன் கடை மாற்றணும். இப்போ எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன். உங்களுக்கு வயசானவங்க போக முடியல, பொம்பளையால் போக முடியல. இப்போ எல்லாத்தையும் நமக்கு அதிகமானது நம்ம தான் மாற்றிருக்கோமா. அப்படியும் சிலவற்றை மாற்றும் போது அந்த இது இருக்குது, நமக்கு எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது இந்த கணக்கு வருது. அதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, கலெக்டர் அதிகாரத்தில் இருக்கிறத கலெக்டர் பண்ணிடுறார், இங்கேயே சொல்லி மாற்றிடலாம். சில இதுக்கு சென்னைக்கு வர வேண்டியிருக்கு. அப்படி நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய பல ஊர்கள் சென்னைக்கு வந்திருக்கு. நம்ம ஊர் என்ன ஊர்னு கேட்டு அதை பார்த்து அதையும் சேர்த்துருவோம். குடும்பமானவரை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கலாம். இந்த முகாமை நீங்கள் நல்லபடியாக உபயோகப்படுத்திக்கோங்க. இந்த முகாமில் நிச்சயமாக உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முதலமைச்சர் செய்வார். முதலமைச்சர் உங்கள் சகோதரர், உங்களில் ஒருவராக இருக்கிறார். உங்களுக்காக இந்த திட்டங்களை நிறைவேற்றி தருவார். அதை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு, காலங்காத்தால் பல வேலையை விட்டு இந்த வேலையை வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன்.